ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய நவீன காலத்தில் நம்ம வீட்டில் பல வகையான பொருட்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அட்வான்ஸாக எல்இடி டிவியில் இருந்து ஏசி வர பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். மாத கடைசியில் கரண்ட் பில்லை பார்த்தா நெஞ்சு அடைச்சி போயிடும், அவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கும். அதனால் பல பேர் இப்போ சோலார் சிஸ்டத்துக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. சில பேருக்கு சோலார் சிஸ்டம் எப்படி வாங்கணும்னு தெரியாது. உங்கள் வீட்டில் என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கால்குலேட் பண்ணி நம்ம சோலார் பேனலை வாங்கலாம். அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான சோலார் பேனல் எது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக்காக யூனிட்ஸ், வாட்ஸ் இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்குறது ரொம்ப முக்கியம். 1000 வாட்ஸுங்கிறது ஒரு யூனிட்டு. நம்ம வாங்குகிற பொருள் எல்லாமே வாட்ஸில் தான் இருக்கும். ஸோ வாட்ஸில் தான் எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ ஒவ்வொரு செகண்டுக்கும் பல்ப் எடுத்துக்கிறோம் பவரை கால்குலேட் பண்ணி மொத்தமாக 1 மணி நேரத்துக்கு எடுத்துக்கிறோம் பவரை தான் நம்ம வாட்ஸ்னு சொல்லுறோம். இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற ஒரு டியூப் லைட்டு 1 மணி நேரம் எரியுதுன்னா அதுக்கு 40 வாட்ஸ் பவர் தேவைப்படுது. இதே இது ஒரு சீலிங் ஃபேனாக இருந்துச்சுன்னா 35 வாட்ஸ்லேருந்து 40-50 வாட்ஸ் வரை தேவைப்படும். இது எல்லாமே ஃபேனோட ஸ்பீடை பொறுத்து மாறுபடும். இதே எல்இடி குண்டு பல்பாக இருந்துச்சுன்னா 10 வாட்ஸ்லேருந்து 15 வாட்ஸில் முடிஞ்சிடும். 32 இன்ச்சு எல்இடி டிவினா 1 மணி நேரத்துக்கு 60 வாட்ஸ்லேருந்து 80 வாட்ஸ் வரை தேவைப்படும். இது டிவி இன்ச்சை பொறுத்து மாறுபடும். இந்த வாட்ஸ் எல்லாமே அந்தந்த பொருள் மேலே எழுதியிருக்கும். இன்கேஸ் அதில் எழுதலைன்னா ஒரு கால்குலேஷன் மூலமாக அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது என்னென்னா P=V/I. Pங்கிறது பவரு, Vங்கிறது வோல்டேஜ், Iங்கிறது கரண்ட்டு. இது அப்படியே இருக்கட்டும், இதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம சோலார் கால்குலேஷனை பற்றி நம்ம பார்க்கலாம். சோலார் பேனலை பொறுத்த வரைக்கும் 40 வாட்ஸு, 50 வாட்ஸ், 65 வாட்ஸு, 100 வாட்ஸு, 115 வாட்ஸு, 150 வாட்ஸு, 200 வாட்ஸு, 250 வாட்ஸு, 300 வாட்ஸு, 350 வாட்ஸ் வரை பல வகையான சோலார் பேனல்கள் இருக்குது. ஆனால் எல்லாமே 12 வோல்டேஜில் தான் அவுட்புட் தரும். 24 வோல்டேஜ் அவுட்புட் தர சோலார் பேனல் இருக்குது. ஆனால் அதிகமான மக்கள் 12 வோல்டேஜ் அவுட்புட் தர பேனலை தான் யூஸ் பண்ணுறாங்க. சோலார் பேனலில் பல வகையான வாட்ஸில் பேனல் கிடைக்கிது. நம்ம வீட்டுக்கு தேவையான வாட்ஸை நம்ம தேர்ந்தெடுத்து அதை வாங்கிக்கிறணும். அது எப்படின்னா, ஒரு நாளைக்கு ஆவரேஜாக 6 மணி நேரம் சோலார் பேனல் மேலே சூரிய வெளிச்சம் படுதுன்னு வைங்களேன். 6 மணி நேரத்துக்கு மேலேயும் சூரிய வெளிச்சம் பட தான் செய்யும். ஆனால் ஒரு ஆவரேஜாக ஒரு காலையில் 9 மணிலேருந்து 3 மணி வரை, இல்லை 8 மணிலேருந்து மதியம் 1 மணி வரை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சாதாரண 40 வாட்ஸ் சோலார் பேனலாக இருந்தால் 40 × 6 = 250 வாட்ஸு. இதில் 6ங்கிறது சாதாரணமாக சூரிய வெளிச்சம் சோலார் பேனலில் படும் நேரம். 40 வாட்ஸ் பேனல் இருந்தால் 250 வாட்ஸ் பவர் உங்களுக்கு கிடைக்கும். அதே இது 50 வாட்ஸாக இருந்தால் 300 வாட்ஸ் கிடைக்கும். 75 வாட்ஸாக இருந்தால் 450 வாட்ஸ் கிடைக்கும். 100 வாட்ஸாக இருந்தால் 600 வாட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். 125 வாட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 750 வாட்ஸ் கிடைக்கும். 150 வாட்ஸ் இருந்தால் 900 வாட்ஸ் கிடைக்கும். 180 வாட்ஸ் இருந்துச்சுன்னா 1080 வாட்ஸ் கிடைக்கும். அதாவது ஒரு யூனிட். உங்கள்கிட்ட 350 வாட்ஸ் பேனல் இருந்துச்சுன்னா 2000 வாட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது 2 யூனிட். ஒரு நாளைக்கு யூனிட்ஸ் அளவில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், வாட்ஸ் அளவுலேயே நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுவே நம்மளுக்கு போதும். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி இப்படி ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் இப்படி 3 ஃப்ளோருக்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா யூனிட் அளவில் நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். இப்போ உங்கள் வீட்டில் 5 எல்இடி பல்ப் யூஸ் பண்ணுறீங்கன்னு வைங்க. ஒரு எல்இடி பல்பு எவ்வளோ வாட்ஸ்னு பார்த்தோம்? 10 வாட்ஸ்னு பார்த்தோம். அப்படின்னா 5 எல்இடி பல்பு 50 வாட்ஸு. 1 மணி நேரம் 5 எல்இடி பல்பு எரிஞ்சால் அது 50 வாட்ஸ் தேவைப்படுது. இப்போ ஒரு நாளைக்கு 5 எல்இடி பல்பு 5 மணி நேரம் யூஸ் பண்ணுறேன்னு வைங்களேன். 1 மணி நேரத்துக்கு 50 வாட்ஸ்னால் 5 மணி நேரத்துக்கு 250 வாட்ஸ் எல்இடி பல்புக்கு மட்டும் தேவைப்படுது. அதே மாதிரி 2 டிசி சீலிங் ஃபேன் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு டிசி ஃபேனு 70 வாட்ஸு, 2 டிசி ஃபேனு 70 வாட்ஸு. 2 டிசி ஃபேனு 1 மணி நேரம் ஓடிச்சுன்னா 70 வாட்ஸ் தேவைப்படுது. ஒரு நாளைக்கு நான் 5 மணி நேரம் 2 ஃபேனை யூஸ் பண்ணேன்னா 1 மணி நேரத்துக்கு 70 வாட்ஸு. 5 மணி நேரத்துக்கு 5 × 70 350 வாட்ஸ் தேவைப்படுது. ஸோ ஒரு நாளைக்கு பல்பு ஃபேனை சேர்த்தா 5 மணி நேரத்துக்கு 250 + 350 = 600 வாட்ஸு. இந்த 600 வாட்ஸை 6ஆல் வகுத்தா 100 வாட்ஸு கிடைக்கும். அதாவது 100 வாட்ஸ் பேனல் இருந்தால் போதும் 5 எல்இடி பல்பு 2 டிசி ஃபேன் யூஸ் பண்ணுறதுக்கு. இதில் 6ங்கிறது நமக்கு கிடைக்கும் சூரிய வெளிச்சம். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன பொருள் யூஸ் பண்ண போகிறீங்க, அது என்ன வாட்ஸு, எவ்வளோ நேரம் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்களே கால்குலேட் பண்ணி அதை 6ஆல் வகுத்தீங்கன்னா அதான் உங்கள் வீட்டுக்கு தேவையான சோலார் பேனல். நம்ம இப்போ சோலார் பேனலை எப்படி செலக்ட் பண்ணணும்னு பார்த்தாச்சு. அடுத்து பேட்ரி எப்படி செலக்ட் பண்ணணும், சார்ஜர் கண்ட்ரோல் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
சோலார் சிஸ்டத்தை பொறுத்தவரை டியூப்லர் பேட்டரியை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஏன்னா அதனுடைய எஃபிஷியன்சி தான் அதிகமாக இருக்கும். மழை காலங்கள்லையும் அது நல்லா தாக்கு பிடிக்கும். சார்ஜர் கண்ட்ரோலரை பொறுத்த வரைக்கும் 10 ஆம்ஸ், 20 ஆம்ஸ், 30 ஆம்ஸ் இப்படி ஆம்ஸில் தான் கால்குலேட் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோவில் நம்ம சார்ஜர் கண்ட்ரோலரையும் பேட்டரியையும் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.